நேத்து என்னன்னு தெரியலங்க. திடீர்னு சில்லி சாப்பிடணும் போல தோணுச்சு. கடையில வாங்குனோம்னா 100 கிராம் 50 ரூபான்னு சொல்லுவாங்க. சரி, 100 ரூபிக்கு எடுத்துட்டு வந்தோம்னா எல்லாருமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து ஹர்ஷத்திட்ட குடுத்துட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததும். இன்னைக்கு வந்து ஒரு கடை விருந்துக்கு சண்டே வந்து போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால, சரி நான்வெஜ் எதுவும் எடுக்க வேண்டாம். சில்லி மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து, இதுல என்னென்ன மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா சில்லி இது இருக்கு இல்லைங்க சக்தி இது. அதுல வந்துட்டு கொஞ்சமாவும் எம்ஜே மசாலா எல்லா மசாலாவும் கலந்துருக்கும் எங்க ஊர் சைடு. அது வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு, கொஞ்சமா மிளகு வந்து இடிச்சு தட்டி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ½ அன் அவர் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சோம் அப்படின்னா துளி கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. ஒரு சிலர் வந்து எக் ஆட் பண்ணுவாங்க. எக் வந்துட்டு அந்த ஃபிளேவர் எங்களுக்கு பிடிக்காததுனால அது மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். எண்ணெயில பார்த்தீங்கன்னா துளி கூட மசாலாவே ஒட்டல. அவ்வளோ வந்து ஒரு மொறு மொறு மொறுன்னு சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சமா ஆனியன் கட் பண்ணிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம். ஃப்ளிப்கார்ட்ல ஒரு 3 ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அந்த ரிவ்யூ வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கிரீனு, பிளாக்கு, பர்பிள் 3மே வாங்கியிருந்தாங்க. இது வந்து 3-4 டைம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன். குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. யாருக்கு தாங்க பிளாக் பிடிக்காது? பிளாக் பிடிக்காத ஆளே இருக்காது. எப்படி இருக்கவங்களும் பிளாக் போட்டாங்கன்னா அவங்களுடைய அழக நம்ம வந்து எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ட்ரெஸ்ஸும். நான் எவ்வளோ டைம் போட்டுட்டேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த ட்ரெஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்குங்க. வாங்கிக்கோங்க.